ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. பாண்டியன் ஷோ சீசன் 2ல் ஃபைனலி நம்ம பரணிக்கு வந்து மேரேஜ் நடந்து முடிஞ்சிருச்சு. பட் ஆனால் ரொம்பவே ட்விஸ்ட் இருந்தது, இன்னும் ட்விஸ்ட்டு காத்துட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ட்விஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம பரணியோட அண்ணி இருக்காங்களே, அவங்களோட தங்கச்சி தான் வந்து இவங்களுக்கு மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து மேரேஜ் ஆகி 1 மந்த்லேயே வந்து வீட்டுக்கு இந்த லைஃப் பிடிக்காம வீட்டுக்கு வந்துட்டாங்க. 8 இயர்ஸ்க்கு அப்புறம் அகைன் வந்து இவங்க மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதாவது இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் அந்த மாதிரி தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸ்டோரியை. பட் சாந்தினி இவங்க வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவும் பண்ணியிருக்காங்க, பாசிட்டிவும் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் வீட்டுக்கு போயிடுவாங்க. எப்படி வந்து பரணி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க மாட்டார், அவருக்கு வந்து அக்கா வீட்டில் தான் இருக்கணும்னு தோணும். கண்டிப்பாக அவர் வந்து நாளைக்கு எபிசோடில் கூட போகிறதுக்கு நிறையவே பாசிபிள் இருக்குது. அன்னைக்கு 2 பேரும் எந்த லெவலுக்குள்ள இறங்கி போவாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமான ஒரு விஷயத்த சொல்லி நம்ம பாண்டியன் சொன்ன மேரேஜ் வந்து நிறுத்திட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. இந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் மாற்றி மாற்றி சொல்லி கொடுத்து பாண்டியன் வீட்டில் இருக்கிற நிம்மதியை கிடைக்கிறதுக்கு கூட நிறைய பாசிபிள் இருக்குது. அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு பாசிட்டிவாக தான் இருக்காங்க. மேபி இவங்க உள்ளே போயிட்டு அந்த குடும்பத்தை வந்து சீரழிக்கிறாங்களா, ஏதாச்சும் கெட்டது பண்ணுறாங்கன்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு பரணி போயிடுவார், இவங்க வீட்டில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி எபிசோட் ரொம்பவே எமோஷனலாக இருந்துச்சு. பாண்டியன் மேடைக்கு போக விடாமல் டார்ச்சர் பண்ணது, அர்ச்சனை பண்ண விடாமல் இருந்தது. வீட்டில் வந்துமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் நின்றுட்டு இருக்கும்போது ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருந்தாங்க. பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போகிற போக்க பார்த்தா அரசி குமரவேல் ரூட் கிளியராகி 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் பண்ணிட்டுருவாங்க போல. ஓடி போய் தான் நடக்கும், மற்றபடியே அக்செப்ட் பண்ண நடக்காது. பட் அதுக்கப்புறம் தான் வந்து குமரவேலோட முழு உருவமும் வந்து தெரிய போகுது அரசிக்கு. இன்றைக்கி எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாலே வந்து காமிச்சிருப்பாங்க சண்டை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்குள்ளேயுமே ஒரு ஆசை வந்துச்சு, வந்து ரொம்ப கிளியராக வந்து தெரியுது. ஸோ பார்ப்போம். என்னோட கேஸ் படி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க நெகட்டிவ் ரோல் தான் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு டவுட் இருக்குன்னா, பிகாஸ் சடனாக வந்து உங்களுக்கு தூக்கி படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்றதுல மேபி பாண்டியன் அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் பண்ணுறாரா, இல்லை பாண்டியன் குடும்பத்தை குட்டையை குழப்பணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்கன்னா நமக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இருக்காதோ அப்படி மாதிரி தோணுது. ஏன்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு பிளானில் அவங்க வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இவங்க வீட்டுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. மேபி பழனி வந்து போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் வந்து ஒரு குட்டையை குழப்பிடலாம், பார்ப்போம். பட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பழனிக்கு வந்து மேரேஜ் நடந்துச்சு. அதுவே ஹாப்பியாக தான் இருந்துச்சு, ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. பழனியை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருந்துச்சு, ரொம்ப எமோஷனலாக வந்து மேக் பண்ணியிருந்தாங்க. பழனியோட ஒய்ஃப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாசிட்டிவாக இருப்பாங்களா, நெகட்டிவாக இருப்பாங்க? உங்களுக்கு கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீட்டு தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.